முடியாதுல்ல, நானே முதலாளி, நானே கெடுத்துக்கிட்டாச்சே உண்டு. செந்தில், குணா, வேலு தம்பி, வேலு தம்பி சிவா, ராம் தம்பி ரவா, நாராயணன் தம்பி நவா, தனசேகர் தம்பி தவா. இவங்க எல்லாரும் லாக்டவுனில் ஒன்றா நினச்சது 19 தான். இவங்க எல்லாரும் நினச்சனால என்ன பிரயோஜனம்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள். டவுலுண்டு ஆங்கர் தான்டா அவ்வளோ பெரிய கப்பலே நிறுத்துது. நம்ம லாக்டவுன்ல கூட ஆன்லைன் கிளாஸ் நடத்திருக்கோம். ஸோ நீங்க என்ன ஹெல்ப்னாலும் கேட்டுக்கலாம். என்ன உங்க ஃப்ரெண்டா கூட நினைச்சுக்கோங்க. ஓகே மச்சான். அதுக்கு நீ இவ்வளோ ஃப்ரெண்டா இல்லப்பா. ஓகே மச்சான். நீ பழைய மாதிரி சார்னே ஆரம்பி. சார், திவ்யா ஆன்லைன்ல இருக்காங்களா சார்? எதுப்பா? இருக்காங்க. எதுவும் நோட்ஸ் வாங்கணுமா? கனெக்ட் பண்ணவா? இல்லை சார், இல்லை சார். என்னை பிளாக் பண்ணியிருக்கா. பிளாக்ல எடுத்து சொல்லுங்க. மகளே, வாத்தியார் மண்டே பார்த்தாலே விடியாது பகலே. அருண் சார், கிளாஸ் போலாமா? கிளாஸா போயிட்டு தான் சார். இந்த கிளாஸ் சொன்னேன். ஓ, கிளாஸா? என்ன சார் ரூல்ஸ் மாதிரி பேசுறீங்க? ஊரே லாக்டவுன்ல இருக்கு, பஸ் எதுவும் போக மாட்டேது, காலேஜே பூட்டி கிடக்குது. நீங்க மட்டும் எப்படி சார் கிளாஸுக்கு போவீங்க? அருண், குடிச்சிருக்கியா? ஆமா. உங்களுக்கு மட்டும் எப்படி சரக்கு கிடைக்குது? அத சொன்னா நீங்க எல்லாம் குடிச்சு மட்டையாயிருவீங்க. அப்புறம் ஆன்லைன் கிளாஸ் யார் எடுக்கிறது? என் பங்காளிகளை எப்படி படிக்கிறது? போடா போடா மதா. ஹாய் வெங்கட். ஹாய் சார். வெங்கட், உங்களை அந்த ஒர்க்கை இந்த டேட்ல சப்மிட் பண்ண சொல்லியிருந்தேனே, முடிச்சிட்டீங்களா? சார், அந்த ஒர்க்கை முடிச்சிட்டேன் சார். இந்த ஒர்க்கை எந்த டேட்ல சப்மிட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அந்த டேட்ல சப்மிட் பண்ணிடுறேன் சார். சூப்பர் சூப்பர் வெங்கட். நீங்க என்ன பண்றீங்க? அந்த ஒர்க்கை எந்த டேட்ல சப்மிட் பண்றீங்களோ அதே டேட்ல இந்த ஒர்க்கையும் அந்த ஒர்க்கோட சேர்த்து சப்மிட் பண்ணிருங்க. இந்த டேட்ல அந்த ஒர்க்கே இந்த ஒர்க்கையுமா சார்? ஓகே சார். சூப்பர் சூப்பர் வெங்கட், சூப்பர் வெங்கட். அலியோ சார் சொல்லுங்க சார். இல்லை, நீங்க எந்த ஒர்க் பார்த்துட்டு இருக்கீங்க? சார், நான் அந்த ஒர்க் தான் சார் பார்த்துட்டு இருக்கேன். உங்களை இந்த ஒர்க்கு தானே பார்க்க சொன்னேன். எதுக்கு நீங்க அந்த ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கீங்க? சார், அந்த ஒர்க்கு அந்த டேட்ல சப்மிட் பண்ண முடியல சார். இந்த ஒர்க்கு இந்த டேட்லயா சப்மிட் பண்ணுவோன்னு. அதான் சார். ஐயோ, நீங்க இந்த ஒர்க்கை அந்த டேட்ல கொடுத்துருக்கணும், அந்த ஒர்க்கை இந்த டேட்ல கொடுக்கணும். நீங்க என்னன்னா இப்பதான் இந்த ஒர்க்கை இந்த டேட்ல ஆரம்பிக்கிறீங்க. எந்த டேட்ல கொடுப்பீங்க? எந்த டேட்ல கொடுத்துறேன் சார்? ஓ, எந்த டேட்ல கொடுத்துறீங்களா? சரி, நீங்க எந்த டேட்ல கொடுத்துருங்க. சூப்பர் சூப்பர் லியோ. சொல்லுங்க அருண். அந்த ஒர்க்கு இந்த ஒர்க்குன்றீங்களே, எந்த ஒர்க்கு சார்? அதாவது அருண், சம்பளம் வாங்குறீங்களே. ஆமா சார். அதுக்குன்னு ஏதாச்சும் வேலை பார்க்கணும்ல. கண்டிப்பா சார். அதுக்குதான் அது. சரி, நீங்க எந்த ஒர்க் பார்த்துட்டு இருக்கீங்க? எந்த ஒர்க்குமே பார்க்கல சார். நீங்க போய் அந்த ஒர்க்கை பாருங்க போங்க. இவ்வளோ ஒர்க்கு. இதெல்லாம் ஒரு வளர்ப்பு. ஏமா, நீ அந்த ஒர்க்கை முடிக்கலையா? குட்டி பசங்களா, இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல ரைம்ஸ் பாட போறோம். சரி சார். பணியாரம், பாபா பிளாக் சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் டிடெக்டிவ் சொல்ல சொல்லுங்க சார். உண்டு பாதகம். அவன் சொன்னோன்னு நீ சொல்லணும். சிலேபி, பாபா பிளாக் ஷிப் சொல்லுப்பா. பாபா பிளாக் ஷிப் அவன் சொல்லல, நீ தப்பாவாது சொன்ன. பணியாரம், ஜானி ஜானி பாப்பா சொல்லுப்பா. சரி சார். ஜானி ஜானி. எஸ் எஸ். ஜானி ஜானி சொல்லுப்பா. ஆய் வருது சார். போய் சொல்லலாம். ஜிலேபி, நீங்க சொல்லுங்க. போயா மொட்டை. ஜானி சின்ஸ்மா வந்துட்டு ஜானி ஜானி சொல்றேன். நான் போறேன். உனக்கெல்லாம் யாரா ஜானி சின்ஸ் சொல்லி கொடுத்தா?
பேசுறியா? டேய் சொல்றா கேட்டு. நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸும் ஃபில்ம் மேக்கர்ஸும் ஆல்பம் சாங் மேக்கர்ஸும் அமைதியாக இருப்பதன் காரணம் என்ன? அதை அப்படியே மாத்தி சொல்லு. ஏமாப்ல? டேய் எல்லாரும் ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, நாம தான் சும்மாவே இருக்கோம். நான் நீ சொன்னா அப்படியே மாத்தி சொல்றேன் பாரு. என்னதான் ஆச்சு நம்ம பயிர்களுக்கு? கடைசியா ரோட்ல மிச்சதா எடுக்க போறோம். சரி சரி விடுமாப்ல, இப்ப என்ன பண்றது? சிராஜ் கால் பண்ணுவோம்டா. ஓகேடா. டே சொல்லுங்கடா. மாப்பிள்ள சிராஜ் சும்மாவே இருக்கும், ஏதாவது பண்ணணும்டா. டேய் எப்படிரா கேமரா ஓண்டருக்கு நம்ம எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல கிடக்கும், எப்படி நீ வீடியோ எடுப்ப? டே 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 ஏன்டா கேமரான்னு யோசிக்கிறீங்க? மொபைல் எடுப்போம்டா, அதுலயும் கேமரா இருக்குல்ல. இது மொபைல் இல்லையா? ஏன்டா மொபைல்லாம் இலக்காரமா போச்சா? இப்ப எல்லாருமே அதுல தான் பண்ணிட்டு இருக்காங்க தெரியும்ல. டேய் அவனுங்கலாம் டிக்டாக்கர்ஸ்ரா, we are short film makers. இவ்வளவு ஏன்டா நம்ம ஜிவிஎம் இருக்கார்ல. யாரு? என்னடா ஸ்கெட்சா? வீடு பக்கத்துல வரியா? சாப்பிட்டு விட்டு போறியா அப்படின்னு கேட்பாரு, அவரா? ஆமா 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 அவரே தான். அவரை கூட மொபைல் எடுத்தாரு. டேய் அவ்வளவு பெரிய ஃபிலிம் மேக்கரு ஷார்ட் ஃபிலிம் யோசிக்கும் போது ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற நம்ம ஏன் கேமரால இருந்து மொபைலுக்கு மாறக்கூடாது? எல்லாம் நம்ம நினைக்கிறதாண்டா இருக்கு. ஷூட் பண்றோம், ரிலீஸ் பண்றோம். ஓகேடா. சரி ஓகேடா. நான் வேணாம் வீட்டுல இருந்திருக்கு, நீங்க தான் வெளியே போனா தப்பு இல்ல, சமைக்கிறதுக்கு உப்பு இல்லைன்னு கையில பைய போட்டு கடைக்கு அனுப்பி விட்டீங்க. இங்க இருங்க, கொரோனா பயங்கரமா பரவிட்டு இருக்கு. இனிமே கிடைக்கிறதுக்கு புள்ளியிலும் மூக்குல சளி இல்ல, அதனால நீ கடைக்கு போய் தான் ஆகணும். அப்படி எப்படின்னு மாஸ்க் போட்டு கடைக்கு அனுப்பலாம் நினைச்சீங்க? செத்தே போயிருங்க, சும்மா சொல்ல நினைக்காதீங்க. இதுக்கு கடைக்கே போயிருக்கலாம். ஏப்பா என்னப்பா லாக்டவுன்ல உட்காந்து தீபாவளி கொண்டாடிட்டு இருக்க? செந்தில், குணா, வேலு, தம்பி, அண்ணன், அக்கா, பெரியம்மா, பெரியப்பா, கிளடுகட்டை இவங்க எல்லாரும் வீட்டில் உட்கார வச்சது லாக்டவுன் தான். இப்ப ரைஸ் மில் போறியா? வேணும் உனக்கு 2 மணியோட அரைச்சிருவாங்க ரைஸ் மில்ல. நீ போல நீல ஒரு ஆள் உட்கார்ந்து அரைக்கணும் பாத்துக்க. ஏமா ஷூட்டிங் போயிட்டு இருக்கல? ஏண்டா செல்போன் முன்னாடி நின்னு புலம்பிட்டு இருக்க, அதுக்கு பேர் ஷூட்டிங்காடா? போடா முத. சரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கர் என்றும் பாராமல். ஹலோ டே சிராஜ், வெங்கட் டே. சிராஜ் டே நீயா வீடியோ எடுத்தியாடா? என்னது நீயாதா? டேய் அப்ப நீங்களும் எடுக்கலையா? நீங்களுமாவா? அப்ப நீ எடுக்கலையா? மாப்பிள்ள அது வந்து போன் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சுடா. கொஞ்சம் நெஞ்ச பேச்சாடா பேசுன, ஜிஎம் பிஜிஎம் நீடா. டேய் சங்கட்டம்டா, லாக்டவுன் முடிஞ்சுதான் ஷூட்டு. அப்ப அது வரைக்கும் சாத்து. Living life, every day, late at night, not okay. All I want, and I pray, all I need are some better days. Fuck me, I'm looking in the mirror, so foggy, but I've never seen clearer. I don't really think anyone can save me, and honestly I'm not really sure I want saving. I like to be my own worst enemy. There's no risk if you don't try at anything, so I'ma just keep buying everything. See you in the next life, have to be a better me. I don't think that my head's on straight, gotta flip it and grip it and go and get an x-ray. What's wrong with me? I just feel weight pushing on my chest and it's squeezing